கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே அநேக தாய்மார்கள் இந்த நாட்களிலே வேதனையோடு ஒதுக்கப்பட்டும் தள்ளப்பட்டும் நிந்திக்கப்பட்டும் அனாதையாக்கப்பட்டும் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து திருமணம் முடிக்க வைத்து எல்லா காரியத்திலும் கூட இருக்கும்போது கர்த்தருடைய சத்தியத்தை கேட்காமல் அநேக பிள்ளைகள் பெற்றோர்களை ஒதுக்கி வைக்கிற நிலைமை இந்த நாட்களில் இருக்கிறது. அந்த தாயை பராமரிக்கும்படி தாய்க்குண்டான தேவைகளை சந்திக்கும்படி எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் சரியான முறையில் அக்கறை இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எல்லா பிள்ளைகளும் அப்படி கிடையாது. ஒரு சில பிள்ளைகள் தாயை கூடையை வச்சு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அநேக இடங்களிலே தாய்மார்களை வயதான பிற்பாடு அவர்களை கவனிப்பது கிடையாது, கண்டுகொள்வது கிடையாது, பராமரிப்பு கிடையாது. அந்த தாய் 10 மாதம் சுமந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வைக்கிறதுக்கு கரணவரணம் வாங்கி எவ்வளோ காரியத்துக்காக தன்னையே அர்ப்பணித்து பிள்ளை வளர்க்குறது பாடுபடுறாங்க. ஆனால் அவ்வளோ தூரம் வளர்த்த அந்த தாய் தகப்பன்மார்களுக்கு பிள்ளைகள் ஒரு நன்றி கரனாக கூட ஒன்றும் அவர்களை சரியான முறையில் கவனிக்கிறது கிடையாது. எல்லா பிள்ளைகளும் அப்படி தான் என்று நான் சொல்லவில்லை. இப்போ உள்ள சூழ்நிலை அநேக பெற்றோர்கள் வேதனையோடு பேசுகிற காரியத்தை கேட்க முடிகிறது. மார்க்கு 7:25-30 அசுத்தாவி பிடித்திருந்த தன்னுடைய மகளுக்காக பிசாசை துரத்தவிடும் என்று இயேசுகிட்ட ஒரு வேண்டுற ஒரு தாயை பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கென்று தன்னையே அர்ப்பணித்து என் பிள்ளை படிக்க வைக்கணும், என் பிள்ளையை வாழ வைக்கணும் அப்படிங்கிற அக்கறையோடு இருக்கிற தாய்மார்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் இதுக்குண்டான ஒரு அன்பு, அந்த விசுவாசம் அந்த பிள்ளைகளுக்கு இல்லாமல் இருக்கிறது. பெற்றோர்கள் பராமரித்து காத்து நடத்துகிறார்கள். தேவனுடைய வார்த்தை நீதி உள்ளது, ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. நீதிமொழிகள் 1:8 சொல்லுகிறது, தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி தாய் நல்லது எது கெட்டது எது, எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது என்கிற காரியம் குறித்து ஒரு பெற்ற தாய் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது இப்போ இருக்கிற பிள்ளைகள் உனக்கு எல்லாம் தெரியாதும்மா, உன் வேலை என்னம்மா அதை பாரு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் உன்ன மாதிரி இல்லை, நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாயின் போதகத்தை தள்ளுகிற பிள்ளைகளை பார்க்க முடிகிறது. ஆனால் தாயின் போதகத்தை கேட்கணும், தாயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இதுதான் பைபிளுடைய சட்டம். நீதிமொழியில் 1:8 சொல்வது, தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் தாயினுடைய அந்த போதகத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொண்டு மாமிசத்தின்படி சாய்ந்து கொண்டு இந்த அட்வைஸை, தாயினுடைய அந்த நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற அந்த அட்வைஸை பிள்ளைகள் அந்த நாட்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எபேசியரில் ஆயுசு நாட்கள் பெருகும்படி தாய் தகப்பனை கணவன்னு சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு ஆயுசு நாட்கள் பெருக வேண்டுமா, தாய் தகப்பனை கணவன். இன்றைக்கி ஆயுசு நாள் பெருகுவதற்கு அந்த மருந்து இருக்குது, இந்த மருந்து இருக்குது, இந்த லேகியம் இருக்குது, அந்த லேகியம் இருக்குது, அதெல்லாம் வேஸ்ட்டு. ஒன்றே ஒன்று, பெற்ற பிள்ளைகள் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமா, உங்களுக்கு ஆயுசு கெட்டியாக வேண்டுமா, அதுக்கு ஒரே ஒரு மருந்து, ஒரே ஒரு வார்த்தை, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணினீங்கன்னா, தாயும் தகப்பனுக்கு மரியாதை கொடுத்து அவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுசு கெட்டி அப்படிங்கிறார் பைபிளில், எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆயுசு பெருகிறதுக்கு வேறு எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணாம். உங்கள் தாய் தகப்பனை நல்லா கவனிங்க, நல்லா 3 நேரம் நல்ல சாப்பாடு போடுவாங்க, அவங்கள சந்தோஷமாக வச்சுருங்க, அவங்கள திருப்தி ஆக்குங்க. அப்போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, உங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் வாழ்ந்துருவீங்க. ஆயுஸ் கெட்டி, தாய் தகப்பனை கண்டம் பண்ணும்போது ஆயுஸ் கெட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நீதிமொழிகள் 15:20 சொல்லப்பட்டிருக்கு, தாயினுடைய அந்த சொல்ல நீ என்ன செய்யக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வேணால் படித்து பாருங்களேன். நீதிமொழிகளில் 15:20 என்ன சொல்லுது என்று கேட்டால், நீங்கள் ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். தாயை என்ன செய்கிறது, அலட்சியம் பண்ணக்கூடாது. தாயை மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்களே, இந்த நாட்களில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கி அநேக பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதே போல் நீதிமொழிகள் 19:26 என்ன சொல்லுது என்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா, தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரைத்து விடுகிறவன் லட்சையும் அவமானத்தையும் அடைவான்னு சொல்லப்படுது. தாயை பெற்ற தாயை வீட்டை விட்டு வெளியே போ என்று துரத்தி விடுகிற எந்த மகளாக இருக்கட்டும், எந்த மகனாக இருக்கட்டும், அவன் பெரிய ஒரு அவமானத்தை சந்திக்க வேண்டியது வரும். அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. நீங்கள் பெண் பிள்ளையாக இருக்கலாம், ஆண் பிள்ளையாக இருக்கலாம், நீங்கள் தாயை மட்டும் தயவுசெய்து வீட்டை விட்டு வெளியே போ அவர் மட்டும் சொல்லிடாதீங்க. ஆனால் அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. சப்போஸ் நீங்கள் துரத்தி விட்டு அவங்க வெளியே போயிட்டான்னு வச்சுக்கொள்ளுங்களேன், உங்களுக்கு ஒரு பெருத்த ஒரு அவமானம் வந்துடும். இந்த அவமானத்தை நீங்கள் தாங்கணுமா? அதனால் அன்பார்ந்தவர்களே, தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளே, பெண் பிள்ளையாக இருக்கலாம், ஆண் பிள்ளையாக இருக்கலாம், உங்கள் தாயை மட்டும் வீட்டை விட்டு துரத்திடாதீங்க. துரத்துனேன்னு பெரிய ஒரு சாபத்துக்குள்ளாயிருவீங்க. தாயை கடைசி வரைக்கும் என்ன செய்யுங்க, பராமரிங்க.
நீதிமொழிகள் 20:20 என்ன சொல்லுதுன்னா, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கக்கூடிய தீபம் கார்வில் அணைந்து போகும். அதாவது தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவன். எத்தனையோ பிள்ளைகள் தாயை கெட்ட வார்த்தையில் வைகிறாங்க. ஆனால் அப்படி தூசிக்கிற பிள்ளைகள் அவர் வாழ்க்கை கார் இருளாக மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் தாய் தகப்பனை கணவனும் நம்ம இன்னைக்கு தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. எத்தனையோ பிள்ளைகள் தாயை துரத்தி விடுறாங்க. 2வது வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 20:20 தாயை தூசிக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாயை வையக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாயை அவமானப்படுத்தக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்களிலே இந்த தாயை யாரும் வஞ்சிடாங்க, யாரும் திட்டிடாங்க, தூசிக்குதாங்க. நீங்கள் தூசித்தீங்கன்னா ஆனால் உங்கள் வாழ்க்கை கார் இருள் போல இருளாக மாறிவிடும். உங்கள் வெளிச்சமான வாழ்க்கை, உங்கள் சந்தோஷமான வாழ்க்கை அது இருளான வாழ்க்கையாக மாறும். அப்போ ஏன் இந்த இருளான வாழ்க்கை மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தாயை நீங்கள் தூசிக்கிறனால, தாயை வயிறுனால, தாயை திட்டுறதுனால, தாயை அவமானப்படுத்துவதனால இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு ஆளாகிறீங்க. இது சட்டம், இது தேவனுடைய வார்த்தை. சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலாக்கு. ஏன் உங்கள் வாழ்க்கையில் அநேக பிள்ளை வாழ்க்கை இருட்டாக இருக்குது, செய்கிறது எல்லாம் வேலை எல்லாம் விளங்க மாட்டேங்குது, ஏன் உருப்பட மாட்டேங்குது, ஏன் பிஸ்னஸில் லாஸு, ஏன் நஷ்டங்கள், வியாபாரத்தில் தொழிலில் ஏன் நஷ்டம்? நீங்கள் தாயை சரியான முறையில் கவனிக்காமல், தாயை பராமரிக்காமல் நீங்கள் இருப்பதனால தான் காரில் போல பல துக்கங்கள் வருகிறது. அன்பார்ந்தவர்களே, நீங்க முதல் செய்ய வேண்டிய காரியம், தாயை பராமரிங்க. தாயை விட்டு விட்டு துரத்தாங்க. தாயை தூசிக்க கூடாது. நீதிமொழிகள் 23:22 உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயதில் சென்றலாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. அன்பார்ந்தவர்களே, நீதிமொழிகள் 23:22 சொல்லுகிறது, உன் தாய்க்கு வயசாயிட்டா அசட்டை பண்ணாத அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, ஆனா உன் தாயை என்ன செய்யாத, அசட்டை பண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, தாய்க்கு மரியாதை கொடுக்கணும். இது நீதிமொழி 28:24 சொல்லுகிறது, தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் உள்ள என்பவன் பால் கிடைக்கிற மனுஷனுக்கு போலன். பாருங்க, ஒரு தாய் ஒரு சொந்த வீடு வச்சுருந்தாங்கன்னா அந்த வீட்டை வாங்கிட்டு, மயங்கார வீட்டை வாங்கிட்டு கொள்ளையடிச்சிட்டு அவங்க வெளியே துரத்தி விடுறாங்க. பார்த்தீங்களா? அது கேட்டால் அது துரோகம் இல்லை, எங்கள் அம்மா அப்பா சொத்து எனக்கு துரோகம் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் அது பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கி அவர்கள் சொத்து அவர்கள் கடைசி வரைக்கும் இருப்பதுக்கு அனுமதி கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட நாளில் தாய் தகப்பனை வெளியே பற்றி விட்டுறக்கூடாது. அது தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 30:11 தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமல் இருக்க சந்தேகம் உண்டு. அதாவது தாயை பிள்ளைக்கு என்ன செய்யணுமா, நல்லா இருமா, வாழ்ந்திருப்போமா, உயர்ந்திருப்போமா அப்படின்னு சொல்லி அந்த தாயை என்ன செய்யணுமா, பிள்ளையை ஆசீர்வதிக்கணுமா. அப்படி ஆசீர்வதிக்கும் போது அந்த பிள்ளையை வாழ்ந்திருப்பாங்க, உயர்ந்திருப்பாங்க, செழித்திருப்பாங்க. இன்னொரு வசனம் ஏசாயா 45:10 என்ன சொல்லுதுன்னா, தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிபித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்று சொல்லுகிறவனுங்க ஐயோ. அன்பார்ந்தவர்களே, இந்த வசனத்தை நல்லா கேளுங்க. ஏசாயா 45:10 ஒரு தாயை தாப்பனை பார்த்து ஏன் என்னை பெத்த, எதுக்காண்டி என்னை பெத்த அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்பார்ந்தவர்களே, அதனால் பெத்த தாயை ஏன் பெற்ற, எதுக்காண்டி பெத்தேன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஐயோன்னா அது ஒரு பெரிய ஒரு வார்த்தை. அதனால் இனிமே எந்த ஒரு பிள்ளைகளும் ஏன் எனக்கு இதை கோபத்தில் பேசிட்டே அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் பெத்த, எதுக்கு பெத்த, உன்னால் என்னத்தை சுகத்தை கண்டேன், என்ன வீடு வச்சிருக்கியா, வாசம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஒரு தாயை பார்த்து ஒரு தாங்குடம் பார்த்து என்ன செய்யக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. இன்னொரு வசனம் எசேக்கியேல் 22:7 உன்னிலுள்ள தாய் தகப்பனை அற்பமாக எண்ணினார்கள், உன் நடுவில் பரதேசிக்கு இடுக்கன் செய்தார்கள், உனக்குள் திக்கற்றவனையும் விதவையும் ஒடுக்கினார்கள். அதாவது உன்னிலுள்ள தாய் தகப்பனை அற்பமாக எண்ணினார்கள். தாய் தகப்பனை என்ன செய்யக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. சாதாரணமாக ஒரு நிலைனமாக அம்மா நிலநகரமா நில ஒரு ஆளா அப்படின்னு தாயை அலட்சியமாக ஏளனமாக பார்க்குறாங்க. ஏளனமாக பேசக்கூடாது. அப்படி பேசுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா பேரொழிக்கு உண்டாகிற நிலைமை வந்துடும். அன்பார்ந்தவர்களே, அதனால் இந்த நாட்களிலே அநேக பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் பெற்றோர்கள் அனாதை இல்லத்தில் விடுவதும் முதியோர் இல்லத்தில் விடுவதும் இதை நம்ம பார்க்குறோம். அதனால் தயவுசெய்து நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்கள் தாய் தப்பனை கண்ணம் பண்ணுங்க, தாய் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடங்க, தாப்பனை மதிங்க, தாப்பனை வார்த்தையை கட்டுப்பட்டு நடங்க, போதகத்தை மறக்காதீங்க. பெரிய பெரிய காரியத்தை கற்றவங்களை செய்வார். சரிங்களா? அதனால் தேவ பிள்ளைகள், எச்சிக்கப்பட்ட பிள்ளைகளே, கொஞ்சம் நீங்கள் தாயும் தாப்பனை கவனிங்க, அவங்களுக்கு தேவையானதை செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு நான் செபிக்கிறேன். தாப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதமானவரை துதிக்கிறேன், உயர்ந்தவரை துதிக்கிறேன், அற்புதரை துதிக்கிறேன், அதிசயரை துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாட்களில் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கின்ற வசனத்தின்படி தாய் தகப்பனுக்கு ஆண்டவரை பணப்படுத்தாமல், தாய் தகப்பனுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க தகப்பனே. அப்படிப்பட்ட பிள்ளைகள் உள்ளத்தில்
நீங்கள் கிரியை செய்யுங்க தகப்பனே. தாய் தகப்பனை கண்ணம் பண்ணுங்க, சத்திய வார்த்தை ஏற்றுக்கொண்டு உமக்கா வாழ கிருபித்தாங்க. பிள்ளைகளை ஆசிர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. தாய் தகப்பனை ஆசிர்வதிங்க, குடும்பத்தை ஆசிர்வதிங்க, ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லா புகழும் இயேசுவுக்கே. தேவனுக்கு மகிமை.